பேரெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். மெமரி பூஸ்டிங் டெக்னிக்ஸ், இன்னுமா ஞாபக என்ன சக்தி தெரியல. அதிகரிக்கிறதுக்கான சிறந்த 4 வழிகளை இன்னைக்கு பார்க்க போகிறோம். திடீர்னு எதுக்கு இதை பற்றி இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா, எப்போதுமே கிளினிக் வர்றவங்கள்ட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனை அழைச்சிட்டு வந்தீங்களே, இப்போ நல்லா படிக்கிறானா அப்படின்னு உரிமையாக கேட்பேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அந்த பாட்டி அழைச்சிட்டு வருவீங்களே, அந்த பாட்டி பேர் இதானே அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்லையா, இவ்வளோ கூடத்துலேயும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அவங்க முன்னாடி நான் கொஞ்சம் சீன் காமிச்சிப்பேன். இன்றைக்கி அப்படி தான் ஒரு ஐயா வந்தார். உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, அம்மாவோட பேர் அப்படின்னு சொல்ல வரும்போது பேர் ஞாபகத்துக்கு வரல. ஐயோ மெமரி லாஸ் ஆக ஆரம்பிக்குது பேர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு +2 படிக்கும்போது 10th படிக்கும்போது ஞாபக சக்திக்காக நான் ஃபாலோ பண்ண 4 டெக்னிக்ஸை இன்றைக்கி திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுங்க. முதல் டெக்னிக், நம்ம ரூமில் ஒரு 30 செகண்ட் அப்படி நம்ம பார்க்கணும் என்னென்ன பொருட்கள் என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு. 30 செகண்டுக்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த பொருட்களை அப்படியே நம்ம ரிகலெக்ட் பண்ணணும், கலரோட ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நமக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வீட்டில் உள்ள பொருளெல்லாம் நான் மனப்பாடமாக சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் ஒரு மெமரி டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்லையோ கிரவுண்ட்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷாப்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கும். ரெண்டாவது டெக்னிக், ஒரு பேப்பர் எடுத்துங்க. ரேண்டமாக 7, 8, 9, 3, 4, 5 அப்படின்னு ஒரு வரிசையாக ஒரு 5, 6 நம்பர் எழுதுங்க. அதை 10 செகண்ட் பாருங்கள். திரும்ப கண்ணை மூடிட்டு அந்த நம்பர்ஸை வரிசையாக சொல்லி பாருங்கள். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நம்பர்ஸ் மறக்காது. நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஷார்ட் டேர்ம் மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னிக் ஹெல்ப் பண்ணும். மூணாவது முக்கியமான டெக்னிக், நம்ம எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட் தான் டாமினன்ட் ஹேண்ட். ப்ரஷ் பண்ணும்போது எப்போது ரைட் ஹேண்டில் தான் பண்ணுவோம். அதை கொஞ்சம் மாற்றி லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணலாம். ஃபோன் பேசுறது ரைட் ஹேண்ட்லேயே பேசாமல் லெஃப்ட் ஹேண்டில் பேசலாம். இது மாதிரி செய்யும்போது நம்ம பிரெயினில் புதுசாக நியூரோனல் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். நம்ம ஞாபக சக்தியும் நல்லா அதிகரிக்கும். 4வது டெக்னிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இது நம்ம லாங் டேர்ம் மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். நேற்று மதியானம் என்ன சாப்பிட்டோம், தொட்டுக்கிறதுக்கு என்ன சைட் டிஷ் சாப்பிட்டோம், நேற்று காலை என்ன சாப்பிட்டோம், அதுக்கு முந்தின நாள் நைட் என்ன சாப்பிட்டோம், அதுக்கு முந்தின நாள் மதியம் என்ன சாப்பிட்டோம். சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இல்லாமல் சும்மா இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் இப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி பவர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் சொன்ன 4 டெக்னிக்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.